Surian FM. Hi, Surian FM viewers. என் கூட இருக்கிறவரு one of my favorite directors, தமிழ் சினிமாவோட most entertaining director அப்படின்னு சொல்லலாம். எல்லா படமும் இவரோட படத்தை அப்படியே குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். So I'm very happy to welcome. Hello sir. Hello. எப்படி இருக்கீங்க சார்? உங்க ஆசீர்வாதத்துல நல்லாவே இருக்கேன். சார் நம்ம எல்லாரும் சேர்த்து சொல்றாரு பாரு. சார் ரெண்டு படம் வந்து இப்ப ப்ரீவியஸா கலக்கிட்டீங்க, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்து அரண்மனை அப்படின்னு பேர் கேட்டோன்னே ஒரு ஹாரர், அடடா பேய் படம் எடுக்காரு சுந்தர் சி சார், கண்டிப்பா காமெடி கலந்த ஒரு பேய் படமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இந்த படத்தை பத்தி அரண்மனை எனக்கு வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியில வந்து பண்ற ஒரு படம். இட்ஸ் ஒரு ஹாரர் ஜானர். என்ன ரெண்டு பொண்ணுங்களுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி இந்த படம். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிறது பேய் படத்தை தான். அப்புறம் ஓவரால் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் குழந்தைகளாகட்டும், வீட்டுல ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப், லேடிஸ் எல்லாருமே ஹாரர் மூவி ரொம்ப ரசிக்கிறாங்கன்ட்டு ஒரு இது இருந்துச்சு. ஏன் நம்ம ஒரு ஹாரர் படத்தை எடுக்கக்கூடாது? ஏன்னா ரொம்ப நாள் இந்த ஸ்கிரிப்ட் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்ச படம் தான் அரண்மனை. ரொம்ப ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. ஏன்னா டக்கு நான் பாட்டு ஜாலியாக ஷூட்டிங் போக முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணேன். பட் இந்த படம் என்னன்னா ஷூட்டிங் முடிச்சுக்கிட்டது 8 மாசம். அதாவது 2 படம் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சிஜி ஒர்க்குக்கே நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ டைம் எடுத்துட்டு இந்த படம் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் படம் வந்திருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னோட படங்கள்ல எதிர்பார்க்குற நல்ல ஒரு ஹியூமர் ஆகட்டும், நல்ல சாங் எல்லாம் அமைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு ரொம்ப திருப்தி கொடுக்குற படம் அரண்மனை வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த டீசர் ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் பண்ணி நாங்கள் சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த லுக்கே பயங்கர ஒரு ஹாரரா இருக்கும். பட் அந்த படத்துல நடிக்கிற காஸ்ட் பத்தி என்ன ஒரு செலெக்ஷன் சார். யாரை பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசாலே சிரிப்பு வந்துடும். நீங்க அப்ப செட்ஸ்ல எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம கோயசலா மேம் இருக்காங்க, மனோபாலா சார் இருக்காங்க, ஆண்ட்ரியா, லட்சுமி, ஹன்சிகா. காஸ்ட் எப்படி இது? ரொம்ப அருமையான காஸ்ட்ல முக்கியமான 2 பேரை விட்டீங்க. ஒன்னு ரொம்ப முக்கியமா சந்தானம், இன்னொன்னு நான் கூட நடிச்சிருக்கேன். கரெக்ட் சார், கரெக்ட். சாரி சார், மன்னிச்சுங்க. பெரிய நடிகர்லாம் விட்ட பரவாயில்ல. ஆக்சுவலா நல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஆவி இருக்கு, ஆப்வியஸ்லி பேய் படம். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு போது அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா வினய் ஹீரோ, நான் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு 3 ஹீரோயின்கள், ஹன்சிகா, ஆண்ட்ரியா, லட்சுமி ராய். அது போக சந்தானம் கேட்கவே வேண்டாம். சந்தானம், மனோபாலா சார், கோவை சல்லாமா, இவங்கெல்லாம் இருந்தாதான் என்னதான் சீரியஸான விஷயம் போனாலும் சாப்பாடு என்னதான் நீங்க நல்லா டேஸ்டா பண்ணாலும் அது உப்பு போட்டாதான் சுவை. அது மாதிரி என்னதான் படம் எடுத்தாலும் அது ஹியூமர் இருந்தாதான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சந்தானம் ஆகட்டும், கோவை சல்லாம் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சாமிநாதன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ரீட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் படம் பார்க்கணும் சார், காமெடி இது என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணி. ஆமா சம்திங். நிறைய பேர் இப்போ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து கவலையெல்லாம் வந்து சந்தோஷம் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பத சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்சம் பயந்துகிட்டே சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாதிரி படம் எப்படின்னா ஒரு காமெடி கலந்து திகில் திரைப்படம். கரெக்டா சார்? என்னன்னா வச்சுக்கோங்க, படத்தை பார்த்து ஹிட் பண்ண வைங்க, அவ்வளவுதான். ஓகே சூப்பர். Thank you so much sir. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஃபிலிம் நாங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். மறுபடியும் ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you so much once again. All the best. Thank you. Thank you so much sir. எப்பவுமே நம்ம வர செலிபிரிட்டிஸ் கிட்ட என்ன பண்ணுவோம், ஒரு டங் ட்விஸ்டர் நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி இதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல வைப்பேன். அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இந்த வாட்டி சுந்தர் சி சார் பக்கத்துல இருக்காரு. அவரு சொல்ற ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், நான் பாஜிஸும் ட்ரை பண்ணலான்னு இருக்காங்க சார். ஏன்னா முதல்ல என்னதான் சொல்ல சொன்னாங்க, நாங்க டைரக்டருக்கு சொல்லதான் தெரியும், பண்ண தெரியாது. அதனால நாங்க சொல்லிடுறேன். ஆக்சுவலா பழைய ஃபேமஸான முதல்ல இங்கிலீஷ்ல ஹிந்திலாம் சொல்லலாம் ட்ரை பண்ணேன், அது ரெண்டுமே எனக்கு தெரியாது. அதனால தமிழ்லயே சொல்லிடுறேன். ரொம்ப விசு சாரோட ஃபேமஸான ஒரு டைலாக், பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார வைத்தியிட்ட போய் தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாப்பாருங்கிறத நினைச்சா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. ஓகே ஓகேங்களா சார்? வந்து இதுல எத்தனை வாட்டி பைத்தியம் சொன்னாருன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. ஆர்ஜிஎஸ் எல்லாருக்குமே சார் ஒரு சேலஞ்சா விட்டுருக்காரு. பிராக்டிஸ் பண்றோம்.